ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் சிட்டுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஏன்னா இதை வந்து ரொம்ப வாழ்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எலியை பிடிச்சி கடிச்சுவிட்டு வீட்டுக்குள்ளே வர்றது, காலை துடைக்காமல் வர்றது, வாயை துடைக்காமல் வர்றதுன்னு இருக்கா. இப்போ பாருங்கள், இந்த சீலுன்ற இந்த பூச்சி வந்து பிடிச்சி இப்போ சாட போகிறா. இப்போ பாருங்களா, மழை நாளில் வந்து ஈசல் பூச்சி நிறையா வரும் இல்லையா. இப்போ இந்த ஈசல் பூச்சியை தான் அவங்க மேடம் வந்து பிடிச்சி இப்போ பொரியலாட்டு சாப்பிட போகிறாங்க. அதை சாப்பிட்றாங்க பாருங்கள். இதை பாரு, தூரக்கு பேசிட்டு ஈசலை புடி 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 ஈசலை புடி. இதோ வருது பாரு. அவங்களுக்கு இது பொரியல் மாதிரி கடகடன்னு பிடிச்சி தின்றுவாங்க. இப்போ பாருங்கள், ஈசல் பறக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், எவ்வளோ ஈசல் பறக்குது பாருங்கள். அதான் ஈசலை சாப்பிட தான் நம்ம சிட்டு வந்திருக்காளே. தம்பி தோருக்கு பாரு, தோருக்கு பாரு, தோருக்கு பாரு. பரவாயில்ல, நான் வந்து சிட்டு மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறேன். ஏன்னா எதையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரா, வாயை துடைக்க மாட்றா, காலை துடைக்க மாட்றா. எதுக்கு எலியை பிடிச்சி சாப்பிட்ற? சரி, எலியை பிடிச்சி சாப்பிட்றல, வாயெல்லாம் தொடச்சிட்டு தானே வரணும். வா, ஈசலை பிடிச்சி சாப்பிடுவா. ஈசல் வந்து இப்போ லைட்டுக்கிட்ட போனோடனே கொஞ்சம் நேரத்துலேயே வந்து மயங்கி விழுந்துரும். டக்கு டக்குன்னு அவங்க பொறுக்கி சாப்பிட்ருவாங்க. இப்போ 2 பேருக்கு சண்டை நடக்குது. ஆமாம், இப்போ 2 பேருக்கு சண்டை நடக்க போகுது பாருங்கள். சரியான ஃபைட் நடக்க போகுது 2 பேருக்கும். இப்போ எங்கள் சிட்டுக்கும் எங்கள் மினிக்கும். மினிக்கு வந்து ஈசலை பிடிக்க மாட்டா. அவளுக்கு சாப்பாடு பால் தான் வைக்கணும். சிட்டுக்கு வந்து பால் சோறுலாம் தேவையில்லை. இந்தமாரி ஏதோ வேட்டையாடி சாப்பிட்ருவாங்க. 2 பேரும் சண்டை போட போகிறீங்களா? 2 பேரும் சண்டை போட ரெடியாக இருக்கிறாங்க. அமைதியாக உட்காருங்க. 2 பேரும் சண்டை போடக்கூடாது. 2 பேருக்கும் பால் வரும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.